ஹலோ ஹாய் எல்லோரும் எப்படி நல்லா இருக்கீங்களா? லீவுக்கு வந்து வெளியில் போகிறோம். இன்றைக்கி வந்து கொஞ்சம் லைட்டாக வந்து சிட்டியெல்லாம் வந்து அப்படியே காட்டுறேன். இப்போ வந்து தம்பி ரூமுக்கு வந்திருக்கேன், ஜகராவுக்கு. தம்பி தான் வந்து காலையில் வந்து பிக்கப் பண்ணிட்டாப்புல. இந்த தொப்பியை வந்து பார்க்கும்போது என்னோடய ஃப்ரெண்டோட ஞாபகம் தான் வந்து வருது. காலேஜ் படிச்சுட்டு இருக்கும்போது இந்த தொப்பி வந்து என் ஃப்ரெண்டு வந்து தௌஃபிக்கு அவன் தான் வந்து கொடுத்தது. நான் அவன் ஞாபகமாக வந்து இன்னும் வந்து இந்த தொப்பி வந்து வச்சுருக்கிறேன். இந்த வீடியோ கண்டிப்பாக வந்து பார்த்தானா கண்டுபிடிச்சிருவான். சிட்டிக்கு வந்து நம்ம போயிட்டு முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை வந்து கவர் பண்ணுவோம், ஓகேவா? இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே அழுத்தி நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் செஞ்சு விடலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் உங்கள் ஏகே தமிழா 360. கடல் கடந்து பயணப்பட்டோம் எங்கள் கடனை அடைக்க, காலமும் சென்றது எங்கள் இளமையும் சென்றது, ஆனால் கடன் ஒருபோதும் ஒளிந்த பாடில்லை. நம்பிக்கையோடு கடந்து செல்கின்றோம், காலம் ஒரு நாள் எங்களுக்கு விடியலை கொடுக்காதா என்ற ஏக்கத்தோடு. தம்பி வீட்டில் இப்போ வந்து ஜகரால நின்றுட்டு இருக்கிறேன். தம்பி வந்து இங்கே நின்றுட்டு கார் தொடச்சிட்டு இருக்கிறாப்புல. லீவுக்கு நம்ம வந்து போனாலும் இங்கே இருக்கக்கூடிய கார்லாம் வந்து நம்ம கழுவி போட்டு தான் வந்து போகணும். வீட்டில் வந்து நம்ம வேலை பார்த்துட்டு இருக்கோமா, மேலேருந்து பார்க்குங்கண்ணா. இங்கே நின்றுட்டு வந்து ஃபோன் பேசணும்னா நான் வந்து பஸ்ஸில் போகும்போது விளாக் மாதிரி வந்து நான் இன்றைக்கி எடுத்து வந்து போடுறேன். ஹோட்டலுக்கு போயிட்டுருக்கோம். இப்போ நம்ம இந்த வண்டியில் தான் போகிறோம். இது நம்மளோட சபர்பானு. நல்லா செம்ம குளிருது. நம்ம ஒரு தமிழ் ஹோட்டலுக்கு தான் போயிட்டுருக்கோம். காலையிலேயே வந்து டிஃபனு நல்லா தோசை செம்மையாக இருக்கும் அந்த ஹோட்டலில். ஜகராவில் வந்து இருந்து பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள், ஓகேவா? எங்கள் அண்ணன் வண்டி ஓட்ட தெரியாமல், ஸ்பீடு பிரேக் எது என்று தெரியாமல் வண்டியை ஓட்டிக்கொண்டு டங்கு என்று வண்டியை ஓட்டிக்கொண்டு இருக்கிறார்கள். இந்த வண்டிக்கு நாங்கள் ஆமை என்று பேர் வைத்தோம். ஆனால் ஆமையாக ஓட்டுவார் என்று பார்த்தால் காளமாடாக ஓட்டிக்கொண்டு இருக்கிறார். காளமாடு கம்பளத்தில் பாய்வது போல் எங்கள் அண்ணன் வண்டியில் பாய்ந்து கொண்டிருக்கிறார். அரிச்சது சொல்லு, இவனோட தில்லு போய்க்காது. இது கரெக்டாக எதால இருக்குது அந்த ஹோட்டலு. எக்ஸைடு இங்கே தான் அந்த மொபைல் நான் வந்து வாங்குறது. எக்ஸைடில் ஃபேஷன் மால் சொல்லிட்டு இருந்தேன்ல, இதுதான் ஃபேஷன் மாலு. ஜகராவோட வியூ இது வந்து ஜகராவில் இருக்கிற சூக்கு. இதெல்லாம் சூக்குன்னு வந்து இந்த சூப்பர் மார்க்கெட்டு சொல்லும்ல, அந்த இது முபாரக் கமர்ஷியல் சென்டரு. இந்த பால் ஹோட்டலுக்கு வர்றதா இருந்துச்சுன்னா இந்த ஃபேஷன் மால் இங்கே வந்துட்டிங்கன்னா இது உள்ளார தான் வந்து பால் ஹோட்டல் வந்து இருக்குது. உள்ளார இந்த ஹோட்டலுக்கு இதெல்லாம் நடந்து போயிட்டுருக்குறோம். அந்த உள்ள இருக்க பாருங்கள் பால் ஹோட்டலு. அந்த ஹோட்டலுக்கு தான் வந்து இப்போ நம்ம வந்து போகிறோம். ஜகராவில் இருந்தீங்கன்னா இங்கே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம ஊர் ஃபுட்டு செம்மையாக இருக்கும். காலையில் டிஃபனு, அதேமாதிரி லஞ்சு, டின்னரு செம்மையாக இருக்கும் எல்லாம். இது என்ன மால்? இது ஃபேஷன் மால் தானே? ஃபேஷன் மால் தானே இது? ஜகராவில் வந்து ஃபேஷன் மாலுக்கு பேக் சைடில் வந்து இருக்குது பாலு ஹோட்டலு. நம்ம ஊர் ஹோட்டல் தான். உள்ளே போய்ட்டு நாங்கள் வந்து ஃபுட்டு ஆர்டர் பண்ணிவிட்டு சொல்கிறோம், ஓகேவா? ஹோட்டலுக்குள்ளே வந்தாச்சு. சாப்பாடு வந்து ஆர்டர் பண்ணியிருக்கோம். நம்ம ஊர் தோசை தான் வந்து ஆர்டர் பண்ணியிருக்கிறது. வேலை பார்த்துட்டு இருக்கியா? உள்ளே நல்லா ஃபுல்லாக க்ரௌடாக இருக்குது, பயங்கர கூட்டமாக இருக்குது. அதனால் வந்து உள்ளே போக முடியல. வெளியில் தான் நம்மளுக்கு டேபிள் கிடச்சிருக்கு. தோசை வந்துருச்சு. இப்போ தான் ஆர்டர் பண்ணி ரொம்ப நேரம் ஆகுது. இப்போ தான் வந்து தோசை வந்திருக்குது. நம்ம ஒரு தோசை தான் ஸ்லேட்டு மாதிரி இருக்குதா. ஃபஸ்ட்டு நம்மளால் தான் வந்து லக்கியான ஆள், அவருக்கு தான் வந்திருக்கு. டெஸ்டிங் வந்து இப்போ அவரை வச்சு தான் வந்து பண்ண போகிறது. சீக்கிரம் சாப்பிட்ருக்கேன், ஆறிடுச்சுன்னா அப்புறம் இதாகிடும். என்ன அடுத்தது வந்து நம்மளுக்கு வந்து வரோம், வெயிட் பண்ணுவோம். சட்னி வந்து பாருங்கள் என்னென்ன வெரைட்டிஸ் பண்ணி கொடுக்குறோம். தேங்காய் சட்னி, சாம்பார், அதுக்கப்புறம் அது தக்காளி சட்னி. தக்காளி சட்னி வெள்ளை தண்ணி சட்னியா சொல்கிறது. சரி, சாப்பிட்டுட்டு நம்ம வந்து விழாக்கை வந்து கண்டினியூ பண்ணுவோம், ஓகேவா? வாங்க எல்லாம் வந்து சாப்பிட்லாம். இன்றைக்கி ஒரு பிடி எல்லோரும் வாங்க. இது பிரேக்ஃபாஸ்ட் வந்து செம்மையாக முடிஞ்சிருச்சு. லஞ்சுன்னு சொல்லிகிட்டு இருக்கிறேன். லஞ்ச் வந்து தம்பியோட வீட்லையா இல்லை ஹோட்டல்லையாங்கிறத பார்ப்போம், வெயிட் பண்ணி, ஓகேவா? அடுத்த இடத்துக்கு போய்ட்டு விழாக்கை கண்டினியூ பண்ணுவோம். மாமாவை மீட் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ மாமாவோட கம்பெனிக்கு போயிட்டு எல்லாம் வெந்து போயிடும். ஆனால் பாவம் கம்பெனியில் வேலை பார்க்குறதுலாம் கஷ்டம் தான். மாமா தான் வண்டி ஓட்டிகிட்டு போயிட்டு இருக்காப்புல. வண்டியெல்லாம் எப்படி நிற்கிது பாருங்க. ஏன் வந்து ஒரு 2000 கணக்கில் வந்து வண்டி கிடக்குது. இங்கே பாரு எப்பா, நாகர்ஜூ அழகா செம்ம கூட்டம். காலேஜ் படிக்கும்போது ஃப்ரெண்டு
சைஸுக்கு லைட்டாக எடுக்கலாம்.